நகைக்கடன் தள்ளுபடி, அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, மாதம் ஒருமுறை மின் கட்டணம் என பல வாக்குறுதிகளை அறிவித்துவிட்டு அதை அரைகுறையாக நிறைவேற்றுவதை திமுக வாடிக்கையாக கொண்டிருக்கிறது. அந்த வகையில் காவலர்களுக்கான பதவி உயர்வில் முன்னுக்கு பின் முரணான அரசாணையை வெளியிட்டு காவலர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை திமுக அரசு ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் தேர்தல் அறிக்கை எண் 389 இரண்டாம் நிலை காவலர்களாக பணியில் சேர்பவர்களும் 7 ஆண்டுகள் முதல் நிலை காவலராக பணிபுரிந்தவர்களும் 10 ஆண்டுகளில் தலைமை காவலராகவும் 20 ஆண்டுகளில் எஸ்ஐ என பதவி உயர்வு வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு முற்றிலும் முரணாக தற்போது 13 ஆண்டுகளில் தலைமை காவலர் பதவி உயர்வு, 23 ஆண்டுகளில் சிறப்பு உதவி ஆய்வாளர் பதவி உயர்வு என கூறுவது திமுக அரசின் வாக்குறுதிக்கு முற்றிலும் மாறான செயல். இது வெளிப்படையாக காவலர்களை வஞ்சிக்கும் செயல். இது மட்டுமின்றி ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டத்தின் கீழ் தலைமை காவலர்களாகவும் சிறப்பு சார் ஆய்வாளர்களாகவும் பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு பொருந்தாது என்று கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரே துறையில் பணிபுரிபவர்களுக்கிடையே பாகுபாட்டினை ஏற்படுத்துவது போல் உள்ளது. தேர்தல் வாக்குறுதியை அரைகுறையாக நிறைவேற்றுவதும் அந்த அரைகுறை வாக்குறுதியில் பாகுபாடு காட்டுவதும் ஏற்புடையதல்ல. திமுக அரசின் இந்த செயல் கடும் கண்டனத்திற்குரியது. ஒரு நல்ல அரசு என்பது மக்களுக்கு சொல்லாததை எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் திமுக அரசோ சொன்னதையே செய்யாமல் இருக்கிறது. வாக்களித்த மக்களுக்கு திமுக அரசு சொன்னதை செய்ய வேண்டும். எனவே திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி 10 ஆண்டுகளில் தலைமை காவலர் பதவி உயர்வு வழங்கவும், 20 ஆண்டுகளில் எஸ்ஐ பதவி உயர்வு வழங்கவும், எஸ்எஸ்ஐ பதவி உயர்வு வழங்கவும், இந்த சலுகையை ஏற்கனவே பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு முன் தேதியிட்டு வழங்கவும் வேண்டும். இதுதான் சிறந்த அரசுக்கு எடுத்துக்காட்டு.